இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வியாழக்கிழமை ஜூலை மாதம் 24ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை நல்லா வச்சுக்க போறாருங்க. ஆண்டவருடைய அன்பின் கரங்கள் உங்க கூடவே இருக்கும். உங்க பிரயாணத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய பேரன்பை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு கருணை உள்ளவரா, காருண்யம் உள்ளவரா இருக்கிறார் என்பதை நீங்க வர நாட்கள்ல நிச்சயமாய் காண்பீர்கள் அன்பானவர்களே. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த காலத்துல அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போன சில விஷயங்களையே நினைச்சு 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 வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடந்த நாட்கள்ல என்கிட்ட இருந்ததான சில நல்ல நல்ல பொருட்கள்லாம் என்னை விட்டு போயிருச்சே, நான் நேசிச்ச சில நல்ல அன்பான உறவுகள் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சே, எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகள் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சே, என்கிட்ட இருந்ததான சில நல்ல நல்ல நான் விரும்பின விஷயம்லாம் என்னை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி கடந்த நாட்கள்ல அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போன விஷயங்களையே நினைச்சு 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 துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நினைச்சு அது போயிருச்சே, இது போயிருச்சே, இவங்க போயிட்டாங்களே, அவங்க போயிட்டாங்களே, அப்படிப்பட்ட முன்பு இருந்ததான அந்த உடல்நிலை இப்போ எனக்கு இல்லையே, அந்த பலன் போயிருச்சே, போனதையே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல இப்ப எனக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல நிலைமை போயிருமோ, இப்ப என் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல உறவுகள் போயிருமோ, இப்ப என் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், இப்ப என் கிட்ட இருக்கக்கூடிய பதவிகள், இப்ப என் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்குகள் என்னை விட்டு போயிருமோ என்ற ஒரு பயத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுல இந்த ரெண்டு விஷயம் தான் போயிட்டே இருக்கும். ஒரு விஷயம் கடந்த நாட்கள்ல என் வாழ்க்கை விட்டு இதெல்லாம் போயிருச்சே போயிருச்சே என்ற வருத்தமும், இன்னொன்னு வரும் நாட்கள்ல வருங்காலத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்கள்லாம் போயிருமோ போயிருமோ, என்னை விட்டு போயிருமோ 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 என்றதான ஒரு பயம். இந்த வருத்தமும் பயமும் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நிறைவோடு பலரால வாழ முடியறதே இல்லைங்க. ஒண்ணு மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையின் யதார்த்தத்தை. எல்லாமே சில காலகட்டங்கள் தாங்க நம்ம கூட இருக்கும். அந்தந்த காலகட்டங்கள் முடிந்த உடனே நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் போயிட்டே இருக்கும். ஏன்? நம்ம உடலை விட்டு உயிர் போயிருங்க. இதை விட வேற என்ன இருக்கு? நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு இருக்கும், நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர் இருக்கும், நம்ம ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இருக்கக்கூடிய பேரும் இருக்கும். ஆனா நாளைக்கு நம்ம இருப்போமா? உறுதி கிடையாது. ஏன்? நம்மளை விட்டே போயிருவோம். இதுதான் வாழ்வின் யதார்த்தம். அதனால போயிடுச்சேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறதுனாலயோ, போயிடுமோ என்று நீங்க பயப்படுறதுனாலயோ வாழ்வின் யதார்த்தங்கள் மாறப்போவதே கிடையாது. வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நீங்க நிறைவோடு வாழணும்னா, வருத்தமே இல்லாம பயமே இல்லாம இன்னைக்கு நீங்க நிறைவோடு வாழணும்னா ஒரு காரியத்தை அழகா செய்யுங்க. அது ஆபகுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்களேன். ஆபகுக் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு மேஜிக் நடக்குங்க உங்க லைஃப்ல. ஆமா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களால மகிழ்ச்சியா சந்தோஷமா கர்த்தர் தந்த நாள்ல நன்றி செலுத்தி உங்களால வாழ முடிஞ்சா ஒரு மேஜிக் நடக்குங்க. என்ன மேஜிக் தெரியுமா? கடந்த காலத்துல என்னை விட்டு சில விஷயம்லாம் போயிருச்சே என்ற ஒரு வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருத்தம் உங்களை விட்டு போயிடும். ஃபியூச்சர்ல வருங்காலத்துல என்னை விட்டு எல்லாம் போயிருமோ என்ற ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயமும் உங்களை விட்டு போயிடும். ஆச்சரியப்படுவீங்க, ஒவ்வொரு நாளும் வருத்தம் இல்லாம பயம் இல்லாம வாழ்வீங்க. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதங்க.
அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வரணும்னா தீர்க்கதரிசி சொல்வது போல எது போனாலும் எது போனாலும் எது போனாலும் நான் ஹாப்பியா இருப்பேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை எண்ணி எண்ணி நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். இன்னைக்கு இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க அன்பான குழந்தைகளே. அப்பாவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அப்பா உங்களை நல்லா வச்சுப்பாரு. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. முடிஞ்சு போனதே நினைச்சு நீங்க வருத்தப்படாம இருக்கணும்னா, வருங்கால பயங்கள் உங்களை மேற்கொள்ளாம இருக்கணும்னா இன்னைக்கு வாழுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். களி கூர்ந்து மகிழ்ந்து வாழுங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு உங்க லைஃப் ஒரு பெரிய மேஜிக்கா இருக்கும், பெரிய அற்புதமா இருக்கும், பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், பெரிய கொண்டாட்டமா இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடந்த கால வருத்தமும் வருங்கால பயமும் போயிடுச்சுன்னா என்னங்க, அற்புதமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நீங்க வாழ்வீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால வார்த்தையினால நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். நான் பிளஸ் பண்றேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. எப்படியெல்லாம் உங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்படியெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம். உங்க ஃபேமிலியை, உங்க பிள்ளைகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்க அப்பா அம்மாவை, உங்கள் உடன்பிறப்புகளை, உங்கள் உடன் பணியாற்றக்கூடிய நபர்களை எப்படி அவங்கள காண்டாக்கலாம், வெறுப்பேற்றலாம், டென்ஷன் ஆக்கலாம், சிலாவலி வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம், உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், எப்படி மகிழ்ச்சியா உங்களுடைய சுற்றுச்சூழலை வச்சுக்கலாம், அதற்கான பிரயாசத்தை மேற்கொள்ளுங்க. ஆச்சரியப்படுவீங்க. வருத்தமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் வளமாய் இன்றைக்கு மேன்மையாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த வார்த்தையின்படி நான் உங்களை வாழ்த்துறேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டேவிட், அருமையான மகள் எம் மம்தா, அது போலவே திருமண நாட்கள் காணக்கூடிய தம்பதியார்கள், இன்றைக்கு உங்களுக்கு விசேஷமான நாட்களாக இருக்குமே. ஆனால் உங்களுக்காக நான் பிரத்யேகமாக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல என்னிடத்துல இருந்ததான நல்ல வரவுகள், நல்ல நல்ல உறவுகள், நல்ல நல்ல வாய்ப்புகள், பதவிகள், பல செல்வ திரட்சிகள் என்னை விட்டு போயிருச்சே என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருப்பார்களே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வருங்காலத்துல ஃபியூச்சர்ல இன்றைக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல நிலைகள் என்னை விட்டு போயிருமோ, என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல உறவுகள், நட்புகள், வாய்ப்புகள், பதவிகள் என்னை விட்டு போயிருமோ என்ற பயத்தில் இருப்பார்களே. ஆனால் உடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தொடுங்கப்பா. ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல எது போனாலும் சரி நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதையே அவர் பிரதானப்படுத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினபடியினால ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா, அருமையா, அற்புதமா மாத்தினீங்க. அது போலவே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில், ஆழ் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களையும் பயங்களையும் நீக்க செய்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாக, பிள்ளைகளுடைய உறவுகளுக்குள்ளாக இந்த வார்த்தையை கேட்கிற, என்னோடு இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனம், உள்ளம், உணர்வு, நினைவு, சிந்தனைகளுக்குள்ளாக சந்தோஷத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். எல்லா கவலைகள், பயங்கள், எல்லா விதமான சோகங்கள் மாற பண்ணும், மறைய பண்ணும், மறக்க பண்ணும் ஆண்டவரே. இந்த நாளில் மகிழ்ச்சியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கான எல்லா கிருபைகள், சாத்தியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென அற்புதமும் மேன்மையும் சீரும் சிறப்புமான பொற்கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நிச்சயமாவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.